ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோட டைட்டிலே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. என்னோட பூ வைக்கிற ஃபங்க்ஷனும் சம்மந்தம் பண்ண ஃபங்க்ஷனும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தனித்தனியாக அதுக்கு ஒரு நாள் இதுக்கு ஒரு நாள் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ண வேணான்றனால சிம்பிளாகவே முடிச்சாச்சு. நிறைய பேர் எனக்கு நிறைய விதமான விமர்சனங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் நான் பின்னாடி ஆன்சர் சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் என்ன எங்களுக்கு ஒரே ஒரு டைட் ஷெட்யூல்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் அப்போ தான் வீடு காலி பண்ணியிருந்தோம். அதனால் எனக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு பில்லு நிறையா நின்றுச்சு. எதுவுமே முன்னாடியே கரெக்டாக பிளான் பண்ணி வைக்கல. திடீர்னு சடன் பிளான்றனால அப்போதைக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து பண்ணியாச்சு. ஏன்னா கேட்ரிங்லாம் பார்த்திங்கன்னா இப்போது சம்மந்தம் பண்ண வரனால பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பாடு எல்லாமே வெளியில் கொடுக்குற பிளான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, 25 பேருக்கு தானே, இதை போய் நம்ம இந்த டைம் லாஸ்ட் டைமில் போய் நம்ம யார்கிட்ட தேடி கொடுக்குறது, நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேருக்கு மட்டும் எங்களோட சேர்த்து ஒரு 35-40 பேர் வந்துச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து அம்மாவே ரெடி பண்ணிட்டாங்க. புதன்கிழமை சொல்லியிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை எல்லாருமே பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. ஐயோ, எனக்கு அந்த மாதிரி ஒரு நர்வஸ் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. எனக்கு எப்படி சொல்கிறது, நம்ம பப்ளிக் எக்ஸாம் போகிறதெல்லாம் எப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகும்போது எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குமோ அதை விட 100 விதமான டென்ஷன் இருந்துச்சு. எனக்கு ஏனே தெரில. இத்தனைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 7 வருஷம் லவ் மேரேஜ். லவ் பண்ணி நாங்கள் இப்போ ஃபைனலாக 2 பேர் வீட்லேயும் பேசி சமாதானம் ஆகி பர்மிஷன் வாங்கி ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் கொண்டாடுறதுக்குள்ளே ரொம்ப இதாகிடுச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு லவ் மேரேஜுங்கும் போது நம்ம வீட்டில் சொல்லும்போதும் ஒரு மாதிரி இருக்கும், அம்மா வீட்டில் சொல்லும்போதும் ஒரு மாதிரி இருக்கும். 2 பேர் வீட்லேயுமே ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சொல்லி பர்மிஷன் வாங்கியாச்சு. எங்கள் மாமியாருக்கு, இவங்க தான் என்னோடய மாமியார், எங்கள் மாமியாருக்கு என்னை சாரியில் பார்க்கவும் அவ்வளோ ஆசையாக அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஏன் சாரி கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அவங்க என்னை திடீர்னு பார்த்தோன்னே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. அம்மா பொண்ணு பார்க்க கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லி பொண்ணை கூப்பிட்றாங்க. நாங்கள் ஐயோ, எனக்கு வந்த பயத்துக்கு அளவே இல்லை. நான் போய் அம்மா நான் வரலமான்ட்டு அவங்கள பிடிச்சி நீங்கள் முன்னாடி போங்கன்னு நான் பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டே இருந்தேன். பொண்ணு நீ தாண்டி போகணும், என்னை ஏண்டி தள்ளுறன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே சிரித்து இந்த வாயெல்லாம் ரொம்ப வலி. இது பேர் தான் வெக்கமா அப்படிங்கிறது கடைசியாக தான் எனக்கு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சரௌண்டிங்கில் உள்ளவங்களாம் உனக்குலாம் வெக்கலாம் பட தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணாங்க. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வரவே வராது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் சிரிப்புலேயே தெரியுது எனக்கு இது பேர் தான் வெக்கம் அப்படிங்கிறது. எனக்கு மட்டும்தான் இப்படி இருந்துச்சா இல்லை எல்லோரும் இப்படி தான் சிரமப்பட்டீங்களான்னு தெரில. ஆனால் நம்ம ஊரில் பரவாயில்ல பார்த்தீங்களா, திடீர்னு எடுத்தோன்னே ஒரு கல்யாணத்தை கொண்டு போய் பொண்ணு மாப்பிள்ளையை தொடர்நடங்கு விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் பொண்ணு பார்க்க வருது, அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணுறது அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றா போகிறனால அந்த படப்படப்பு அப்படியே கொஞ்சமாக ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு வழியாக என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து காஃபி எடுத்துகிட்டு வந்தோன்னா, ஐயோ நான் போகல, வேறு யாராவது கொடுங்கன்ற மாதிரி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா திட்டி போடி அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நிறைய அம்மாவே சொன்னாங்க, ஒரு பொண்ணுன்னா ஒரு அழகாக ஒரு குனிஞ்சு நின்று ஒரு காஃபி கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு. நம்ம யூஸ்வலாக அப்படியே பழகிடுச்சு. அதனால எனக்கு மாப்பிள்ளை வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயும் நான் எல்லாத்துட்டையும் பேசுவேன். எனக்கு அவங்கள பார்த்ததும் புதுசு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் புதுசாக வந்திருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப படப்படப்பாக ஆகிடுச்சு. எனக்கு இப்போ நினச்சாலும் அது ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது, அப்படியே காலெலாம் நடுங்குது. ஆனால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்போ இவ்வளோ பயம் இருக்காது அப்படின்னு தோணுச்சு. எனக்கு மட்டும்தான் இப்படி ஆச்சான்னு எனக்கு சத்தியமாக தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்கள் சாரீக்கும் உங்கள் ப்ளவுஸ்க்கும் நீங்கள் போட்டிருக்க ஜுவல்ஸ்க்கும் சூட்டே ஆகலை அப்படிங்கிறது. எனக்கு 100% அது நல்லாவே தெரியும். என்ன காரணம்னா, அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து புதன்கிழமை சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், அன்னைக்கே போய் ப்ளவுஸ் இப்போது நம்ம கோயம்புத்தூரில் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், 1 மணி நேரத்தில் யார் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தருவா அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது நிறைய பேரோடது கிடச்சிச்சு. ஒரு சில பேர்கிட்ட கால் பண்ணி என்கொயரி பண்ணேன். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஐயோ, 1000 ரூபாங்கிறதுல ரொம்ப ஓவர்னு சொல்லிட்டு, என்னது நார்மல் பேசிக் ப்ளவுஸ்க்கு 1000 ரூபாங்கிறது ஓவரில். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் பார்த்தேன், விசாரித்தேன். அப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட கிராஸ்கட் ரோட்டில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கால் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி அக்கா எனக்கு ப்ளவுஸ் தைக்கணும். நான் அன்றைக்கி 3 சாரீ பிளான் பண்ணியிருந்தேன். 3 சாரியில் எந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ப்ளவுஸ் நான் தைக்க கொடுத்துட்டேன். அந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக் டிசைன் போட்டது 850 சொன்னாங்க.
என்னக்கா ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு நான் சொல்லி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி 850 ஜாஸ்திங்கிறது தெரியுது, ஆனால் அவசரத்தில் யாரும் தைச்சி தர மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் 2 டிசைனர் சாரியும் ஒரு ட்ரெடிஷ்னல் சாரியும் எடுத்திருந்தேன். அப்போ ட்ரெடிஷ்னல் சாரீ எடுத்திருந்தா ஒன்று ஆரி ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் எடுத்தது. அதனால் கொஞ்சம் ஆரி ஒர்க் போட்டால் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும்னு சொல்லிட்டு நான் இந்த டிசைனர் சாரீ மட்டும் 2 பக்கம் வந்து தனித்தனியாக தைக்க கொடுத்துட்டேன். எந்த சாரியை மெயினாக கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேனோ அவங்க வந்து என்கிட்ட புதன்கிழமை நான் போய் ப்ளவுஸ் கொடுத்தேன். அவங்க பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து வியாழக்கிழமை நைட்டு கொடுத்துட்றேன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நான் இன்றைக்கி ப்ளவுஸ் கொடுத்தேன்னா நாளைக்கு நைட்டு தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இடையில நான் அவங்களுக்கு எந்த காலுமே பண்ணல, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, விட்டுட்டேன். சரி 7 மணிக்கு வர சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ப்ளவுஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறேன். மறந்துட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது மெயினாக அந்த சாரி தான் பிளான் பண்ணேன். அதுக்கு தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வைங்க, அப்படி இது பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து 2 சாரிக்கு தகுந்த மாதிரி ஜுவல் செட்டு அது இதுன்னு எல்லாமே வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டேன். கடைசி நேரத்தில் அந்த சாரீ அப்படி அவங்க பண்ணோன்னே எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அவங்களோட பேஜை நான் வந்து என்னோடய ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு தப்பு உங்களுக்கும் நடக்காமல் இருக்கணும்ல. அவங்க ரொம்ப அசால்ட்டாக சாரிடா அப்படிங்கிறாங்க. இவங்களோட ஃபங்க்ஷனில் இப்படி யாராச்சும் பண்ணியிருந்தா அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அது இதுன்னு எல்லாமே கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்து ஒரு விஷயம் பண்ணுறோம், அது இவ்வளோ சொதப்புன்னு நினைக்கவே இல்லை. இன்னொரு இடத்துல ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன், அவங்க வந்து சொன்ன டயத்துக்கு தச்சு கொடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீ 7 மணிக்கு தைச்சி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு வந்து 9 அந்த மாதிரி ஆனதுனால என்னால் அதுக்கும் மேட்சாக ஜுவல் செட்டு அது இதுன்னு எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியல. கடைசியாக எங்கள் அக்காவோட ஃபங்க்ஷனில் வந்து நான் ஒரு சாரீ ஒரு ப்ளவுஸ் வந்து நானே டிசைன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பெயிண்ட் பண்ணி நானே வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்து ஆரி ஒர்க் போடுறத விட நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால வேண்டி அப்படி பிளான் பண்ணியிருந்தேன். ஐயோ இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. ஒரு 2 நாளில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஆனால் ஒரு ப்ளவுஸை இவ்வளோ தூரம் சொதப்பி என்னோடய காஸ்டியூமை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. கடைசி இருந்ததை அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க, மாதிரி கிளம்பிட்டோம் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு 1 ஹவரில் தான் நான் அந்த சாரீலாம் வச்சு மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன், எது கரெக்டாக இருக்கும் எது கரெக்டாக இருக்கும் எது கரெக்டாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு வந்தவங்களை வந்து நம்ம நிற்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்னோடய காஸ்டியூம்ஸில் இவ்வளோ சேஞ்ச் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு அதுக்கான காரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பொண்ணு பார்த்து பூ வச்சுட்டு போனதுக்கப்புறம் வந்து பூ வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. பூரி, காளான் பிரியாணி, அப்புறம் வந்து ஆனியன், எங்கள் ஊர் ஸ்பெஷல் அதாவது தஞ்சாவூர் ஸ்பெஷல் வந்து அசோக் அல்வா அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்வ் பண்ணாங்க. அப்புறம் இடையில வந்து நானும் அப்பப்போ வந்து சர்வ் பண்ணிட்டு போயிருந்தேன். 2 நாளில் இந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு. என்னன்னா என்னோடய காஸ்டியூமை தவிர ஒரு ட்ரெஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஜுவல் செட்டாக இருக்கட்டும் எல்லாமே பிளான் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பேஜை நான் மறக்காமல் டேக் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டுங்க. கடைசியாக எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு நானும் அவங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நிறைய பேர் லவ் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க, அதை இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை.